ஹாய் நம்மளையா இசங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 3யோட நெக்ஸ்ட் பாட்டை டேரக்ட் இருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்கள் அப்பெல்லாம் நான் பேசுகிற வேடோட பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சா என் சாரி ஜஸ்ட் டிவரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கில்லுங்க. ஓகே ஸ்டோரிக்குள்ள அப்பல்ல நம்ம ட்ரக்கை சேஞ்ச் பண்ணிட்டாங்களா? ஆமாம் ஜொங்குக், சீக்கிரம் மட்டும் அந்த பர்சன்ட்டை கண்டுபிடிக்கணும். வாங்க ரெண்டு போகலாம் அப்படிங்கிற மாரி ஜொங்குக்கு அவங்க ரெண்டு கூட்டிகிட்டு போனால் ஜொங்குக்குனா ஏதோ ஒரு இடத்துல தப்பாக ரெண்ட மாதிரி இருக்கு. நான் இந்த பிளேஸில் ஆல்ரெடி என்ட்ராகி ஹயாங்ஸ் கூட ஃபைட் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. திடீர்னு இந்த மார்க் தான் நெக்கில் எழுதி குட்டுன மாதிரி தெரிஞ்சு எலண்ட பார்த்தா நான் ஏதோ ட்ரீமில் இருந்தேன்னு சொல்கிறாங்க. ட்ரீமாக இருக்கும் சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்க டவுட்லேயே நம்ம பாய்ஸஸ் கூட பாடி கார்ட்ஸ் எதுவும் ஒர்க் பண்ணதில் சீட் பண்ணாங்களாங்கிற மாதிரி பாடி கார்ட்ஸை திட்டத்துக்கு போவாங்களா இந்த மாதிரி திட்ட பண்ணோம். இப்போ நம்ம டே சைடு தான் கேட்டுது. டே கரெக்டாக ஒரு பிளேஸ் ரொம்ப சீக்ரெட்டாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரொம்ப சீக்ரெட்டான ஒரு பிளேஸ்க்குள்ளே தான் என்ட்ராகிறாரு. இப்படி என்ட்ரானா அந்த பிளேஸில் கொஞ்சம் டேமேஜான ஒரு பில்டிங் தான். அந்த பில்டிங்கில் என்ட்ரானா அந்த பில்டிங் முழுக்க ஜெனியோட பாடி கார்ட்ஸ் இருக்கிறாங்க. டே உள்ளே என்ட்ரான அடுத்த செகண்டே மொத்த பாடி கார்ட்ஸும் டேக்கு முன்னாடி பவுட் பண்ணால் பாடி கார்ட்ஸை பிரித்தபடி லீ என்ட்ராகிறான். என்னாச்சு டே, ஏதாவது இம்பார்ட்டண்டான ஒர்க்கா என்ன? டேரெக்டாக இந்த பிளேஸ்க்கே வந்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு அநேகமாக நம்ம தேடிட்டு இருக்க பர்சன்ஸ் நமக்கு இன்னும் 2 டேஸ்க்குள்ளே கிடச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். ஜேகே ஏதோ இம்பார்ட்டண்டான மீட்டிங்னு சொல்லிட்டு பாய்ஸஸ் எல்லாரையும் ஒரே பிளேஸில் அரேஞ்ச் ஆக வச்சுருக்கான். கண்டிப்பாக ஏதாவது இம்பார்ட்டண்டாக இருக்கும். நான் அந்த பிளேஸ்க்கு கோப்ராவை போக சொல்லியிருக்கேன். கோப்ரா அந்த பிளேஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரும். அந்த பர்சன்ட் யாருங்கிறத நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சி அந்த பர்சண்ட்டை ஜங்குக் ஃபினிஷ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அதான் நீங்கள் எல்லோரும் ரெடியாக தானே இருக்கீங்கிற மாதிரி செக் பண்ண வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஒர்க்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். அந்த பர்சன்ட் யாருன்னு தெரிஞ்சு அடுத்த சேர்ந்து நம்ம அந்த பர்சண்ட்டை அட்டாக் பண்ண போகணுங்கிற மாதிரி இந்த மாதிரி பாடி கார்ட்ஸை பார்த்து பேசினா கண்டிப்பாக எங்களோட ஹிட் ஜெனிக்காக நாங்கள் அந்த பர்சன்ஸை கூட ஃபைட் பண்ணுவோம். டெட் ஆகிற வரைக்கும் நாங்கள் ஃபைட் பண்ணுவோங்கிற மாதிரி கிட்ட இந்த மாதிரி குவாரஸை வர கட்டி சேலஞ்செலாம் மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணோம். இதே பவர் இதே வேகம் இந்த இந்த மொட்டை ரிவெஞ்ச் எண்டாகிற வரைக்கும் இருக்கணும். அப்புறம் ஹயாங்ஸ், நான் எப்போதுமே என்னால் இந்த பிளேஸ்க்கு டேரெக்டாலாம் என்ட்ராக முடியாது. இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போவதாக தான் வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஒர்க் நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி தான் பேசுவேன், கால் பண்ணி தான் பேசுவேன். நீங்கள் அந்த பிளேஸ் அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணி அதே பிளேஸ்க்கு என்ன சேவ் பண்ண வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்டே சப்போஸ் நான் ஒரு ப்ராப்ளத்தில் போய் சிக்கிட்டுக்கு முன்னாடி நீங்கள் என்னை சேவ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்டே நட்டாஷாவையும் ஃபிலிக்ஸையும் போட்டுட்டுறது, அதாவது எனிமீஸை எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லீக்கிட்ட கேட்டுட்டு கன் ஷூட் பண்ணலாம். நம்ம டேக்கு தெரியாதுல்ல, கன் ஷூட் பண்ணுறது, நைஃபை ஹேண்டில் பண்ணுறது எதையுமே நம்மகிட்ட இது வரைக்கும் கற்றுக்கிட்டது கிடையாது. ஏன் நம்ம ஜொங்கு கூட பிபிவான உனக்கு இல்லாட்டி சொல்லி கொடுக்குறேங்கிற மாதிரி மாஃபியா ஒரு பார்க்குற பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போனாலும் எல்லாத்தையுமே பாட்டு பயத்தில் ஜங்குக்கே திட்டி அனுப்பியிருப்பார். என்னதான் நினச்சிட்டு இருக்க, நீ வேணா கண்ணை பிடிடா, நான் ஏன்டா பிடிக்கணுங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு திட்டிருப்பார். ஆனால் இப்போ சிஸ்டருக்கு ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறதுக்காக ட்ரைனிங் டெய்லியும் வராரு. அந்த மூமெண்ட்டுக்கு இதுக்கப்புறம் என்னால் அடிக்கடி இந்த பிளேஸ்க்கு வர முடியாது, இதுக்கப்புறம் நான் ஏதாவது ட்ரைனிங் எடுக்கிறதா இருந்தால் சீக்கிரட்டாகவே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கன்னை ஹேண்டில் பண்ணுறதும் நைஃபை ஹேண்டில் பண்ணுற மூமெண்ட்டையும் லீ சொல்லி கொடுக்குற மெத்தட் ஜெனி அட்டாக் பண்ண சொல்ல என்ன மாதிரி ப்ளே பண்ணுவாங்களோ அதே மெத்தடில் ஜெனி ஃபைட் பண்ணுற கில்ஸ் எல்லாத்தையும் வீடியோ கிளிப்ஸாக இருக்கும். அதையும் நோட் பண்ணுறாரு லீ, சொல்லி கொடுக்குறதையும் நோட் பண்ணிவிட்டு இப்போது நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி லேக்கிட்ட ப்ரூவ் பண்ணதுக்கு தான் வந்திருக்காரு. அந்த பொசிஷனில் ஒரு 10 பாடி கார்ட்ஸ் கூட சேர்ந்து நம்மகிட்டே ஃபைட் பண்ணுறதும் அந்த 10 பாடி கார்ட்ஸ் கூட ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டில் ஃபஸ்ட்டில் 2-3 தடவை ஃபைட் பண்ண சொல்ல நம்ம டேக்கிட்ட அடிப்படும். பட் அதுக்கப்புறம் நம்ம ஜெனிக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை ஒரு மாதிரி மோட்டிவேஷன் பண்ணி அந்த 10 பர்சன்ட்ஸையும் நம்ம அடிக்கிறாரு. அடித்து ஃப்ளோரில் அப்படி கீழே விழ வைக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு லீ ரொம்ப ஷாக் ஆகி சும்மாவா சொன்னா அவன் சிஸ்டரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனியோட அந்த நைஃப், ஒரே ஒரு நைஃப் மட்டும்தானே இப்போ டேயோட ஹேண்ட்ஸில் இருக்கும். அந்த நைஃபை டேயோட ஹேண்ட்ஸில் தூக்கி போடுவோம். அந்த நைஃபை வச்சு நம்ம இப்போ ஒரு 10 மெம்பர்ஸ் அட்டாக் பண்ண வேண்டாம், அந்த பர்சன்ட்டை எப்படி அட்டாக் பண்ணணுங்கிற மாதிரி அந்த ஒரு அதாவது ஒவ்வொரு கில்ஸையுமே
நம்மகிட்டே லீக் கிட்ட ட்ரெயின் எடுத்துகிட்ருக்காரு. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கன்னை கூட கேம் பண்ணபடி ஒரு சார்ட் மாதிரி இருக்குது. அதில் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி லீ எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்காரோ அந்த பிளேஸ்லாம் கரெக்டாக ஷூட் பண்ணுறாரு. சும்மா சொல்லக்கூடாதுட்டு 1 வீக்கில் நீ இவ்வளோ சேஞ்ச் ஆவான்னு நினச்சி கூட பார்க்கல. ஏதோ ரொம்ப இயர்ஸாக இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்த பர்சன் மாதிரி ஈஸியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிவிட்ட. என் சிஸ்டருக்கு ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம்ல, அப்போ நான் மொத்தமாக சேஞ்ச் ஆகணும்ல, அதான் இந்த டோட்டல் சேஞ்சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்கு சேஃப்டிக்கு 2 கன்னை வர எடுத்தபடி ஜெனியோட அந்த நைஃப் இருக்கும்ல அதையும் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்துக்கிறாரு. சிஸ்டரோட நைஃப், இந்த நைஃப் உன் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் உன் சிஸ்டர் உன் கூட இருக்கிற ஃபீல் கண்டிப்பாக வரும்டே, பத்திரமா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த நைஃபை டேயோட ஹேண்ட்ஸில் கொடுக்கப்போம். அந்த நைஃபை பார்க்க சொல்லலாம். ஜெனி அந்த நைஃபை வச்சு ப்ளே பண்ண மூமெண்ட், அட்டாக் பண்ண மூமெண்ட்டு தான் நம்ம டேக்கிட்டிங்க ஆகி அந்த நைஃபை கிரிப்பாக பிடிச்சிட்டு உன்னை என்கிட்டேருந்து பிரித்த அந்த பர்சன்ஸை இதால் தான் நான் பனிஷ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டைம் ஆயிடுச்சு, பேபிஸ்லாம் ஸ்கூல் விட்டு ஹவுஸ்க்கு வர டைம், நான் அங்கேருந்து கரெக்டாக இப்போவே ஹவுஸுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்து மாஃபியா ஹவுஸுக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா மிம்மாம்டாம் டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே நிற்கிறாரா அந்த மாதிரினா, நீ ஆஃப்டர்நூனே ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போயிட்டியாமே, எங்கே போன அப்படிங்கிற மாதிரி டேக்கு பேக் சைடில் வந்து நின்று பேசவும் டேயோட ஃப்ரண்ட் சைடு ஹிப்புக்கிட்ட தான் அந்த நைஃபையும் ஒரு கன்னையும் மறைச்சி வச்சுருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு நைஃபோ கன்னை எடுத்து வெளியே தெரிஞ்சிடுமேங்கிற மாதிரி லைட்டாக பட்டட்டலையும் நம்ம மிம்மாம்கிட்ட என்ன பேசுன்னு தெரியாமல் ரொம்ப ஒரு மாதிரி பயத்துலேயே நின்றுட்டு இருந்தான். ஓன்ட்ட தான் கேட்குறேன் டேயாங், நீ ஆஃப்டர்நூனே ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போயிட்டியாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்கிறீங்க மாம், நான் தான் உன்னை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், நீ அங்கே பிளேஸில் இல்லை, எங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் வந்து ஒர்க் தான் பண்ணிகிட்ருந்தேன். என்ன ஒர்க்? எனக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துருந்துச்சு, ஏதோ ஒரு பேஷண்ட் சீரியஸாக இருக்கிறாங்களாம், ஹெல்ப் தேவைன்னு கூப்பிட்டாங்க, அதான் நான் இங்கேருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயோட ஃபேஸை வந்து கப் பண்ணவும் நம்ம டேக்கு ஃபஸ்ட்டில் பயம் வந்துருச்சு. பயத்துலேயே மிம்மாம நோட் பண்ணேன். நிஜமாலண்டானே நீ ஒர்க்குக்கு தானே வெளியே போனேன்? ஆமாம்மா, ஒர்க்குக்கு தான் நான் வெளியே போனேன். நீ அந்த ஹாஸ்பிட்டலில் இல்லைன்னு அங்கே இருக்கிற பர்சன் சொன்னதை கேட்டதோட எனக்கு எவ்வளோ ஷாக்காக இருந்துச்சு தெரியுமா? இன்னும் நீ ஒரு 10 செகண்ட் லேட்டாக மட்டும் வந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் ஜங்குக்கு கால் பண்ணிட்டு மிஸ் ஆகிட்டானுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். எது அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் மிம்மாம நோட் பண்ணா, இந்த பாரு ஜங்குக்கு இப்படின்னா கால் பண்ணணுன்னு மொபைல் எடுத்தேன், ஆனால் நீ கரெக்டாக ஹவுஸ்க்குள்ள என்ட்ராயிட்ட, ஜஸ்ட்டு மிஸ்டர் ஜங்குக்கிட்டேருந்து தப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க மாம், எனக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க, அந்த பேஷண்ட்டை செக் பண்ண போனேன், எனக்கு எதுவுமே ஆகலை அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு பேபிஸ்லாம் வர போகிறாங்க, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி நேராக ரூமுக்கு போவாரா. அந்த மாதிரி போனால் மிம்மாமிடம் சரி டே சேஃபாக ஹவுஸுக்கு உண்டானுங்கிற மாரி மிம்மாமும் நேராக அவங்க ரூமுக்கு போனால் அந்த கன்னையும் அந்த நைஃபையும் டேயோட ஷார்ட்டுக்கு அடியில் வச்சு மறைக்கிறது. டேயோட ரேக்கர் இருக்கும்ல, அதில் டேயோட ஷார்ட்டுக்கு அடியில் வச்சு மறைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணபடி நேராக கீழே இறங்கி வந்தா பேபிஸ் தான் என்ட்ராகிறாங்கன்னு பார்த்தா பேபிஸ் கூட சேர்ந்து நம்ம பாய்ஸஸும் உள்ள என்ட்ராகிறாங்க. என்ன இந்த கோப்ரா இது இம்பார்ட்டண்டான ஒர்க்கு, இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண போகிறேன்னு ஜிமினா கூட அனுப்பி விட்டா பாய்ஸஸ் ஹயாங்ஸ் அவ்வளோ விரும்பி உள்ளே என்ட்ராயிட்டாங்க. என் கோப்ரா எங்கே மாற போச்சு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். கோப்ரா ரொம்ப கூலாக கார்டன் சைடில் இருக்க ஒரு ட்ரீக்கு மேலே தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நம்ம குக்கி தான் என்னடா டே என்னடா ட்ரீக்கு மேலே என்னடா பண்ணிகிட்ருக்கேனுங்கிற மாதிரி கோப்ரா கிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. ஏண்டா டே மாட்டினேன் உன் கண்ணில் தான் மாட்டணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோப்ரா ட்ரீயை விட்டே இறங்க மாட்டேங்கிற மாதிரி குக்கியை நோட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நம்ம குக்கி தான் டே ஒழுங்கு மாதிரியே கீழே இறங்கி வாடா, என்னடா நினச்சிட்டு இருக்க கோப்ரா, அங்கே பாரு இந்த குக்கியை பற்றி உனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ட்ரீக்கு மேலே உட்காந்துருக்கேன்னா பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கி இந்த மாதிரி கோப்ராவை பயமுடுத்துனா, ஐயோ இந்த குக்கிக்கிட்டன்னா தப்பிக்கவே முடியாதுடா, எத்தனையோ எனிமீஸ் கூடலாம் நான் ப்ளே பண்ணியிருக்கேன், என்ன என் குக்கிக்கிட்ட மட்டும்தான் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே
மாம் கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க்கை சொல்லணும்டா, என்னங்கிறன்னு போக விடுடா. என்னடா இம்பார்ட்டன்ட், என்ன இம்பார்ட்டன்ட்? ஐயோ மறுபடியும் இந்த மவுட்டு வளர ஆரம்பிச்சுட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஒன்றுமே இல்லை, இங்கே இந்த பிளேஸில் ரேட்டு பிடிக்கமான்னு, ரேட்டு எதுவும் கிடைக்க மாட்டேங்கு. ட்ரீயில் எப்படி கோப்ரா ரேட்டு கிடைக்கும்? பிரெயினை எங்கே கொண்டு கிளட்டி வச்ச? கீழே வா, ரேட்டு நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். கீழே நான் வந்தோம்னா என்ன நீ ரேட் ஆக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எலி பிடிக்க நான் வந்தா நீ என்னை எலி ஆக்கிடுவேனுங்கிற மாதிரி கோபுரா மேலே இருந்து நம்ம குக்கி கிட்ட சொல்லுமா, பாட்டியா திமிர, டே அவ்வளோ அவசரத்தில் இருக்கேன்னு போயிட்டானா இந்த மாதிரி பண்ணுறேனுங்கிற மாதிரி அந்த ட்ரீக்கு மேலேயும் நம்ம குக்கி ஏறு வரா அந்த மாதிரி இருந்தா, ஐயோ என்னடா இவ்வளோ வேகமாக இருடா, டே குக்கி எப்போ இருந்தடா ட்ரீ ஏற கற்றுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுரா கிழக்கிக்கெல்லாம் சேஞ்ச் ஆகுமா இந்த மாதிரி செஞ்சானா, டே இன்னைக்கு உனக்கு எங்கேயும் விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி குக்கியும் கோபுராவும் ட்ரீ கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருந்தான். நம்ம டேடா எல்லாரும் வந்தாச்சு, இந்த குக்கி எங்கே போய் தொலைஞ்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோனாவை நோட் பண்ணிவிட்டு குக்கி எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், குக்கி கோப்ரா ஐயாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ என்ன புரியுது ஏன்டா கோப்ரா இன்னும் ஹவுஸுக்குள்ளே வரலன்ட்டு. இந்த குக்கியை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அந்த பிளேஸுக்கு கார்டன் சைடுக்கிட்ட வந்தா குக்கி இந்த மாதிரி ட்ரீ மேலே ஏறி இருக்கட்டும் ஒவ்வொரு கிளைக்கும் அப்படி மங்கி மாட்டி சேஞ்ச் ஆகி ஜம்ப் பண்ணுற மூமெண்ட்டையும் பாட்டு டே ஷாக்கானா கோபுராடா அட பாவி என்னடா என்னை விட ஃபாஸ்ட்டாக வர, டே குக்கி ஏன்டா என்கிட்டயே ஃபைட் பண்ணுற, என்கிட்ட ஃபைட் பண்ணுறதுல அவ்வளோக்குலாம் ஹாப்பியாடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுரம் குக்கி கிட்ட போய் தப்பிக்கிட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணுமா இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். லாஸ்ட்டில் ஒரு இதில் ஒரு கிழக்கிட்ட வந்து ஜம்ப் பண்ண சொல்ல குக்கி கோபுராவோட வாழை கிரிப்பை பிடிப்பார். பட் என்ன கோபுரா டக்குன்னு அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகுமா, நான் கோபுரா உன்னை பிடிச்சிட்டேனுங்கிற மாரி நம்ம குக்கி இந்த மாதிரி கட்டினபடி ஜம்ப் பண்ணபடி கோபுராவோட வாழை கிரிப்பை பிடிச்சபடி இழுட்டான். அட பாவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுராவுமே மேலே இருந்து 2 பேருமே இந்த ட்ரீக்கு மேலே இருந்து விழுற மூமெண்ட்டை பாட்டு நம்மகிட்டே ஷாக் ஆகி குக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டுனபடி ஓடி ஒரு வரா அந்த மாதிரி ஓடுண்டா. டே கோபுரா உன்னை நம்பி தானடா நான் மேலே இருந்து ஜம்ப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கோபுரா பிடிச்சி இப்போ கூட குக்கி திட்டுறாரு. என்னை இழுட்டு கீழே போட்டது மட்டும் இல்லாமல் கட்டை திட்டையாடா செய்த அப்படிங்கிற மாதிரி கோபுரா நம்ம குக்கியை நோட் பண்ணோம். இப்போ 2 பேரும் கீழே விழ போகிறோம், 2 பேரோட ஹெட்டும் உடைய போடு அப்படிங்கிற மாதிரி குக்கி கோபுரா பட்டு பேசுனா கோபுரா அப்படியே நம்ம குக்கியோட ஹெட்டில் எந்த அடியும் படாத அளவுக்கு குக்கியோட ஹெட்டை மட்டுட்டே ஹோல்ட் பண்ண அப்படியே அதோட பாடியை வச்சு கிரிப்பாக பிடிக்கிட்டு இந்த மாதிரி பிடிச்சா என்னடா பண்ணுற இறுக்கி கொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி குக்கி சொல்லவும், வாயை மூடுறா எப்போ பார்த்தாலும் என்ன மாதிரியே பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கியோட ஹெட்டில் மட்டும் அடிபடாத அளவுக்கு கோபுரா அப்படியே ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணப்படி கிரிப்பாக ரோல் பண்ணப்படி பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பிடிச்சிருந்தா கரெக்டாக தரையில் வந்து அடிக்க போகிற மூமெண்ட்டை பார்த்து நம்மகிட்டே கதறினபடி ஐஸை க்ளோஸ் பண்ணபடி கீழே உட்காந்தா நம்ம குக்கி தான் பா சேஃப் லேண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம குக்கி அப்படியே ஜொங்குக்கு நோட் பண்ணுறாரு. டேட் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா, ஐயோ டேட் போச்சுப்போம் 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கோபுரா நோட் பண்ணான். டேட்டா அந்த மாதிரி நீல் டவுன் போட்டு கட்டி அழுதவர் என்ன சவுண்ட் எதுவுமே வரலனுங்கிற மாதிரி லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா டே கட்டின கட்டுக்கு பாய்ஸஸு மிமாமும் ஜாண்டாடுன்னு எல்லாருமே ஹவுஸுக்கு வெளியே வந்துருப்பாங்க. அந்த மூமெண்ட்டில் ஜொங்குக்கு இந்த மாதிரி கீழே வெளில வர குக்கியை கிரிப்பாக பிடிச்சிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டே ரிலாக்ஸ் ஆகி அப்படியே அந்த பிளேஸில் இருந்து எழுந்து நேராக குக்கிக்கிட்ட வந்தா, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு குக்கியும் கோபுராவை நோட் பண்ணால், டேடை நான் எதுவுமே பண்ணலை, பண்ணதெல்லாம் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி கோபுராவை பாயிண்ட் பண்ணால், டேடி என்ன நம்புங்க பண்ணதெல்லாம் குக்கி தான், நான் நார்மலாக ட்ரீலடா இருந்தேன், இவன் தான் என்ன பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரீ மேலே ஜம்ப் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணால் 2 பேருக்கும் திமிர அதிகமாக வந்துருச்சு. மேலே இருந்து விழுந்தீங்கல்ல, நான் வந்து பிடிக்கலன்னு இடத்துக்கு உங்கள் 2 பேருக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கோமாட்டிட்டு அதே பிளேஸில் நம்ம குக்கியை நீல் டவுன் போட வச்சுட்டாரு. கோபுராவை வாட்டருக்குள்ளே ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்க சொல்லிட்டாரு. டேட் பாடிலாம் வெள்ளிக்கும், ஒழுங்க வாட்டரில் நீ அங்கே எங்கேயுமே ஸ்விம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, ஜில் தண்ணியில் கொண்டு போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி செலவும், அதை விட இது எவ்வளவோ பெட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிற்காமல் அங்கிட்டும் இங்கிட்டும் நம்ம கோபுரா ஸ்விம் பண்ணால் நம்ம குக்கி நீல் டவுன் போட்டபடியே ஜங்குக்கு பார்க்குறாரு. டேட் ஃபீட் ரொம்ப வலிக்குது, பாடி கார்ட்ஸ் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, ஏன் டாட் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசினா குக்கியும் கோபுராவும் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேய் தான் ஜொங்குக்கு பக்கத்தில் வந்துட்டு,
என்ன பண்ணுற ஜங்குக்? பேபிஸ் எல்லாம் ஏன் இப்படி ஹேட் பண்ணுற? முதல்ல குக்கிங் கோபுராவையும் ரிலீஸ் பண்ணு. பனிஷ்மெண்ட்லாம் ஒன்று பண்ணான்டான். குக்கி மேலே எழுந்துக்க ரூமுக்கு போ அப்படிங்கிற மாரி செலவும் டேயோட ஹிப்பை கிரிப்பை பிடிச்சபடி அமைதியாக இருக்கிற. பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு நான் ஜங்குக், பேபிஸ் பாவம், பேபிஸ் பாவம்டா. இப்போ கொஞ்சம் ஹவர்ஸ்க்கு முன்னாடி குக்கி கோபுரா அப்படின்னு கட்டுனடி யாரு? நானா? இல்லை உன் பேபிஸா? நீ தானே கட்டுன அப்படிங்கிற மாரி செலவும் டீமி பேசாமல் அப்படி ஜொங்கு கூட ஃபேஸை நோட் பண்ணா அமைதியாக நிற்கிற. 1 ஹவர் உங்கள் 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் தான்டா. பனிஷ்மெண்ட்டை செய்யலை நியூவாக வேற ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க், என்னோட பசங்கன்னு கூட பார்க்கக்கூடாது, கரெக்டாக பனிஷ்மெண்ட் என் பண்ணுறவை, இல்லை உனக்கு அவங்க பக்கத்தில் பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நேராக ரூமுக்கு விட்டுண்டா. ஜங்குக், பேபிஸ் பேபிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உன் பேபிஸ் தான் யாரும் இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ரூம்குள்ளே கூட்டு வந்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுவார். என்ன இந்த மாதிரி பண்ணிவிட்டு நேராக கொண்டு வந்து ரூம்குள்ளே விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டான். குக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கியை நோட் பண்ணால் நம்ம கோபுராடான், என்னடா முட்டி வலிக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாட்டரில் இருக்கிறப்படியே குக்கிக்கிட்ட பேசுது. என்ன சும் பண்ணுறேனுங்கிற திமிராடா? டேய், உன்னை சும் பண்ண விடாமல் நான் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் உன்னை நீல் டவுன் பண்ண விடாத அளவுக்கு ப்ராப்ளம் பண்ணிட்டாடாங்கிற மாதிரி இப்போ கூட 2 பேருமே ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் மார்க் ஹங்கிள் இங்கே பாருங்கள் கோபுரா என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க்கிட்ட சொல்லவும் எடு கோபுரா நீ ப்ராப்ளம் வர பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கோபுரா நோட் பண்ணால் கோபுரா அப்படியே வாட்டருக்குள்ளே முங்குடு இந்த மாதிரி முங்குனா அங்கே கோபுராவே இல்லையே, அவன் சீட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கி இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தா கோபுராவுக்கு பயங்கரமாக சிரிப்பாக இருக்குது. நல்லா தான் கட்டுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பனிஷ்மெண்ட்டை பண்ணி முடிச்சுட்டு நேராக 2 பேருமே வேகமாக டேக்கிட்ட தான் வராங்க. இந்த மாதிரி டேக்கிட்ட வந்தா ஹாலில் தான் நிற்கிறாரு. குக்கி ஃபுல்லாக நீல் டவுன் போட்ட வேகத்தில் நடக்க முடியாமல் வந்தான். நம்ம கோபுராவும் சும்மா இருப்பார்ல அந்த மூமெண்ட்டில் பாடிலாம் செம்ம டயர்ட்லேயே நான் எவ்வளோ தூரம் தான்டா நான் ட்ராவல் பண்ணுறது, மாவியோ ஒரு பார்க்குற பிளேஸ்லேருந்து இங்கே வரைக்கும் வந்தேன். அந்த ட்ரீயில் பயங்கரமாக போராடினேன். இப்போ என் டேடு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து இந்த கோப்ராவை வீக் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பிளேஸில் ஸ்லீப் பண்ணபடி பட்டுருமா அந்த மாதிரி படுத்தா ஷாக் ஆகி கோப்ரா உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கோப்ரா கிட்ட வேகமாக வேண்டா ஹயாங்னு சொல்லி என்னை டென்ஷன் ஆக்கின கோப்ரா எண்டாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கி சொல்லவும் நம்ம குக்கி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டீங்க, கோப்ராவோட ஏஜ் அதிகமாகிடுச்சுல, கோப்ரா டெட் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக் ஆனா ரூமில் ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போனேன். ஜங்குக்கு அதை கேட்டு ஷாக் ஆகி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வேகமாக கிளறிங்கண்டா கோப்ரா கிட்ட குக்கி க்ளோஸாக வந்துட்டு, நான் கோப்ரா என்கிட்ட போராட முடியலங்கிறதுனால ஒரேடியாக டெட் ஆகிட்ட பற்றியா, அட்டா இந்த குக்கி கிட்ட பகச்சிக்க கொண்டாட்டுங்கிறது அப்படிங்கிற மாதிரி கோபுராட்ட பேசினா, ஏண்டாடே டெத்தாக சொல்லக்கூட என்னை பற்றி ஃபீல் பண்ண மாட்டியாடா நீ அப்படிங்கிற மாதிரி கோபுரையிலேருந்து குக்கியோட ஃபேஸ் கிட்ட வருமா, ஏண்டா உன் பிரதர் தானடா நான், எப்பண்டா நான் சொல்லணும் நீ என் பிரதர்ன்ட்டு, நீயே சொல்லிக்கிட்டா என் பிரதர் ஆயிடுவியா, ஸ்னேக் என்ன ஊர்லையாவது ஹியூமன் ஆச்சாடா, லூஸு மாதிரி பேசாதானே, பிறகு உன்னோட பின்னாடி இருக்கலாம் வால் ஸ்னேக் நான் நீளமாக தான் இருக்கும், அந்த வாலை கட் பண்ணி சூப் போட்டுருவேன் பட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் குக்கி அப்படிங்கிற மாதிரி கோபுரா குக்கியை நோட் பண்ணால் டெட் ஆகிட்டேன்னு நினச்சா எழுந்து நிற்கிற சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கி எங்கே போனால் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணா கோபுரா உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி கோபுரா ஆன்சர் இருக்குன்னா ஜொங்கு கரெக்டாக கோபுரா கிட்டே வேண்டவர், கோபுரா என்ன கோப்ரா அண்ணா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்களா, கோப்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி நேராக கார்டன் சைடுக்கு நம்ம கோப்ராவை தூக்கிட்டு போயிடுவார். அப்பா எப்படியோ இப்போ மாம்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆன மாதிரி தெரியுது. மாம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிட்ட செலவும், இன்ஃபர்மேஷனா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரிவா நான் உன்னை கார்டன் சைடு கூப்பிட்டு போகிறேங்கிற மாதிரி கார்டன் சைடுக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் மாஃபியா ஒரு பார்க்குற பிளேஸில் என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி கேட்கவும் அங்கே நோட் பண்ண எல்லாத்தையுமே நம்ம கோபுரா சொல்லி முடிச்சிடுச்சு. இந்த ஒர்க்கை மட்டும் பண்ணது ஃபிலிக்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, ஆனால் கோபுரா என்கிட்ட பேசினது ஒரு கேர்ள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க, கேலா? ஆமாம், அவளோட ஹஸ்பண்டை என்னோடய ஹஸ்பண்ட் கில் பண்ணிட்டாரான், உன் டேடு கில் பண்ணிட்டாரான், அதுக்கிட்ட அவள் ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு இருக்கேனுங்கிறா. அப்போ அந்த கேல் யாராக இருக்குமா, ஆனால் ஃபிலிக்ஸோட பாடி கார்ட்ஸ் தான்
உங்களோட சிஸ்டர் ஜெனியை கில் பண்ணதா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ பாடி கார்டு ஃபிலிக்ஸ்துன்னா ஃபிலிக்ஸ் கிட்ட போனோம்னா அந்த பர்சன்ட்டை கண்டுபிடிக்க முடியும்ல, அந்த கேர்ளுங்கிறது கண்டுபிடிக்க முடியும்ல? கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லை மாம், இன்றைக்கி நைட்டு இந்த மாதிரி ஒரு கிளப்பில் நைட்டு 12 போல் அவங்களோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அந்த பிளேஸில் அவங்க ஏதோ ஒரு பிளான் போட்டிருந்தாங்களாம். அதில் சக்ஸஸ் ஆகிட்டான். அதுக்கு அந்த ஃபிலிக்ஸ் ட்ரீட் கொடுத்துருக்கான். எத்தனை பர்சன்ஸ் உங்கள் சிஸ்டர் கூட ஃபைட் பண்ணாங்களோ அதில் இருக்கிற மீதி இருக்கிற அந்த ஃபைட்டிங்கில் டெட் ஆகாமல் மீதி இருக்கிற 20% அந்த கிளப்புக்கு தான் வராங்க. அந்த பர்சன்ஸை நம்ம ஹயாங்ஸ், அதாவது பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே அந்த பிளேஸில் என்ட்ராகி அந்த பர்சன்ஸை பிடிக்க போகிறாங்களாம். அவங்கள பிடிச்சி அவங்கக்கிட்ட விசாரித்து ஃபிலிக்ஸ் எந்த பிளேஸில் இருக்கானுங்கிறத கண்டுபிடிக்க போகிறாங்களாம். இதுதான் இப்போ உள்ள பிளான் அப்படிங்கிற மாரி இப்படி டேட்டா எல்லாத்தையும் செலவும் 12 போல் அந்த கிளப்புக்கு போகிறாங்களா? அவங்க 12 போல் தான் என்ட்ராக போகிறாங்கங்கிறது உனக்கு நல்லா தெரியுமா கோப்ரா? அவங்க டைட்டாக அப்படி தான் சொன்னாங்க. பட் அந்த பர்சன்ஸ் எத்தனை மணிக்கு வருவாங்கங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி ஓகே நான் லீ ஹயாங்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேனுங்கிற மாதிரி லீக்கு கால் பண்ணி கோப்ரா சொன்ன எல்லாத்தையுமே லீக்கிட்ட சொல்லியாச்சு. நீ பயப்படாதே, அந்த பிளேஸில் எல்லாருக்கும் முன்னாடி நாங்கள் முதல்ல என்ட்ராகிறோம் அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஹயாங் கொஞ்சம் உங்கள் லுக்கை எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி மறைஞ்சே இருங்க. நீங்கள் இந்த பிளேஸில் தான் இருக்கீங்கங்கிறது ஜொங்குக்கு தெரியவே கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஏன்னா நம்ம ஜொங்குக்கிட்ட வந்து லீ வந்து ஜெனியோட மட்ட ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக அதர் கண்ட்ரிக்கு போகிறதா சொல்லிட்டு தான் அதர் கண்ட்ரிக்கு போகிற மாதிரியே கிளம்பியிருப்பான். ஆனால் இப்போ வரைக்கும் டேயோட பிளானுக்காக இந்த பிளேஸில் சீக்கிரட்டாக தான் மறைஞ்சிருப்பான். அந்த மூமெண்ட்டில் நீங்கள் எங்கே தான் இருக்குங்கிறது ஜொங்குக்கு தெரியக்கூடாது, நீங்கள் அதனால கொஞ்சம் சீக்கிரட்டாகவே மறைஞ்சிருங்க. என்னால் முடிஞ்சால் நானும் அதே பிளேஸ்க்கு வருவேன். அந்த பர்சன் மூலயமா இந்த ஃபிலிக்ஸ் எந்த பிளேஸில் இருக்கான், ஃபிலிக்ஸ் பக்கத்தில் இருந்து இந்த ஹோல் பிளான் போட்ட அந்த கேர்ள் யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கணும், அந்த கேர்ளை நான் ரிவெஞ்ச் எடுத்து தீரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்டே பேசுகிறத கேட்டு, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோட்டே, பிளான் சக்ஸஸ் ஆகணும், நீ சொன்ன மாதிரியே பிளான் பண்ணலாம். நீ முதல்ல இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் திங்க் பண்ணாமல் ரிலாக்ஸ் ஆறு. ஜொங்குக்கு எப்போதும் ஒன்றாட்டா நோட் பண்ணுவான். அதனால உனக்கு டைம் இருந்தால் அந்த பிளேஸ்க்கு வா, டைம் இல்லைன்னா பேபிஸ் கூட இரு. நான் அந்த பர்சன்ஸ் எல்லாத்தையுமே அவங்கள வந்து லாக் பண்ணி நம்மளோட சீக்ரெட் பிளேஸில் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். நீ அங்கே வந்து வேணாலும் நீ மீட் பண்ணிக்கலாங்கிற மாரி சொல்லிவிட்டு, என்ன மாதிரி லீயும் பேசிட்டு காலை கட் பண்ணால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. நைட் ஆகுது. நைட் அதே மாதிரி தான் பேபிஸ்க்கு எப்போது ஸ்டோரி சொல்கிற மாதிரியே நம்மகிட்டே ஸ்டோரி சொல்லி ஸ்லீப் பண்ண வச்சுட்டாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண வச்சோம். ஜொங்குக்கு தான் நைட்டு 10 ஆன மூமெண்ட்டை பார்த்துட்டு இன்னும் ஒரு 1 ஹவரில் நம்ம ஹவுஸ்லேருந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு திங்க் பண்ணபடியும் டேயை நோட் பண்ணா. டே வந்து ஜொங்குக்கு என்னெல்லாம் பண்ணுறான், யார் கூட போகிறான், பாய்ஸஸ் எத்தனை பேர் இந்த ஹவுஸ்லேருந்து வெளியே போகிறாங்கங்கிற மாதிரி அதை தெரிஞ்சுக்கணுங்கிட்டுக்காகவே டே ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸாக ஸ்லீப் பண்ணாமலேயே பெட்லேயே உட்காண்ட்ருக்கத நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேயை வந்து பேக்கப் பண்ணபடி, என்னாச்சு பேபிஸ் எல்லாரையும் ஸ்லீப் பண்ண வச்சுட்டேன், உனக்கு ஸ்லீப்பிங் வரலையா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது வந்து ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜொங்குக் அப்படியே டேயை பெட்டில் புஷ் பண்ணபடி ஜொங்குக்கோட செஸ்டில் அப்படியே சாய்ச்சபடி ஜொங்குக் லைட்டாக ஹக் பண்ண பொசிஷனில் டேயை தட்டி கொடுக்குறாரு. டேயை ஸ்லீப் பண்ண வைக்கிறாராம். இந்த மாதிரி தட்டி கொடுத்தா என்ன பண்ணுற ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கோட செஸ்டில் ஃபேஸை வச்சபடி ஸ்லீப் பண்ணபடி பட்டபடியே ஜொங்குக்கை நோட் பண்ணால், நீயும் ஸ்லீப் பண்ணணும்ல, டைம் என்ன ஆகுதுன்னு பாரு, ஹெல்த்தை நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி டேயை லைட்டாக தட்டி கொடுத்து நம்ம ஜொங்குக்கிட்டே ஸ்லீப் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறாரு. என்ன நம்ம கிளப்புக்கு போகலான்னு பார்த்தா நம்மளை ஸ்லீப் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜொங்குக்கு முன்னாடி ஸ்லீப் பண்ண மாதிரி ஆக்டிங்கை போட்டால் தான் நம்மளை ஃப்ரீ பண்ணி விடுவானுங்கிற மாதிரி ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி நம்ம டைம் ஸ்லீப் பண்ணுற மாதிரி ஐஸை கிப்பாக க்ளோஸ் பண்ணிடுவார். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் ஒரு 1/2 ஹவர்லேயே ஜொங்குக்கு வந்து டே ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிட்டானாங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு டேயை பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி டேயோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே என்னோடய ஒர்க்கை என் பண்ணிவிட்டு அந்த எனிமி யாருங்கிறத கண்டுபிடிச்சி ஃபினிஷ் பண்ணுறேன்ட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு
நம்ம ஜங்குக்கு மாஃபியா ஒர்க்குக்கு ட்ரெஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வேர் பண்ணபடி கன்னெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காரு. இந்த மூமெண்ட்டை நம்ம பெட்டில் ஸ்லீப் பண்ண பொசிஷனில் இருந்தே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா மார்க்குக்கிட்ட இருந்து கால் வருமா, இந்த மாதிரி கால் வேண்டாம். மார்க்கிட்ட அந்த கால் அட்டன் பண்ணபடி பேபிஸ் எல்லாருமே ஸ்லீப் தானே பண்ணுறாங்க. எப்போதுமே நார்மலாக ஹவுஸில் எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அதே மெத்தட் தான் தானே இருக்கானுங்கிற மாதிரி இந்த பிளேஸில் இருந்து சுகா, ஜிமினா, நம்ம ஜங்குக்கு, மார்க்கு, அப்புறம் நம்ம வயன், ஜேகப் இவ்வளோ பேர் மட்டும்தான் அந்த கிளப்புக்கு போகிறாங்க. ஆரமும் ஜின்னுமே மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் இருக்காங்க. ஏதோ முக்கியமான கன் டீல்ஸு அதை கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஆரமும் ஜின்னும் ஆல்ரெடி மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு கிளம்பிட்டாங்க. இங்கேருந்து அந்த கிளப்புக்கு போகிறது ஜங்குக்கும், சுகா, ஜிமினா, ஜேகப்பு, வயனு, மார்க்கு இத்தனை பர்சன்ஸ் தானுங்கிற மாதிரி மார்க்கு நம்ம ஜங்குக்கிட்ட சொல்ல அது ஸ்பீக்கர் கால்னொன்னே இது கேட்குது. ஓ மை காட், மொத்த ஹயாங்ஸும் அங்கே போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டே இருந்தான். அந்த காலை கட் பண்ணிவிட்டு நானும் கிளம்பிட்டேனுங்கிற மாதிரி ஜங்குக்கு நேராக ஹவுஸை விட்டு வெளியே போகிறேன். இந்த மாதிரி போனால் ஹவுஸ்லேருந்து பாய்ஸஸ் தனித்தனியாக ஒரு ஸ்ட்ரீட்கிட்ட தான் நின்றுட்டுருக்காங்க. ஒன்றா ஹவுஸ்லேருந்து வெளியே வரல. அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒன்றா எல்லோரும் அரேஞ்சாகி கிளப்புக்கு ஒன்றாவே வராங்க. பாடி கார்ட்ஸ் யாரும் இல்லாமல் பாய்ஸஸ் மட்டும் இந்த மாதிரி என்ட்ராகுவாங்களா, இந்த மாதிரி என்ட்ரானா ஜங்குக்கு ஹவுஸை விட்டு வெளியே போன அடுத்த செகண்டே பேபிஸ் அவ்வளோ வெளியே நோட் பண்ணிவிட்டு கோப்ராவை பாட்டுட்டு உன்னோட மாம் ஒர்க்குக்காக வெளியே போகிறேன், ரிவெஞ்சுக்காக வெளியே போகிறேன், பேபிஸ் எல்லாரையுமே நீ நல்லா ப்ரொடக்டபுளாக பார்த்துப்பேனுங்கிற திங்கிங்கில்டா உன்னை இந்த பிளேஸில் விட்டுட்டு போகிறேன் கோப்ரா, பேபிஸ் எல்லாரையும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டைமே மாஃபியா லுக்கில் பாய்ஸஸ் எல்லாம் மாஃபியா லுக்கு ஏற்றபடி ட்ரெஸ் வேர் பண்ணுற மாதிரி டேக்குமே ஜெனி ஒரு ட்ரெஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கா. பட் நம்ம தான் அந்த ஒர்க்கெலாம் எனக்கு பிடிக்கல, ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எனக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேனுங்கிற மாதிரி திட்டி இருப்பார். அந்த மூமெண்ட்டில் ஜெனி ஆசையாக ரெடி பண்ண அந்த ஷார்ட்டடாக இப்போ நம்ம வேர் பண்ணிக்கிறாரு. அந்த ட்ரெஸ்ஸிலேயே எக்கச்சக்க பிளேஸில் ஜங்குக்கு எப்படி கன்ஸு வெப்பன்ஸை மறைப்பார், அதே மாதிரி நிறைய திங்ஸு நைஃபு கன்ஸை மறைச்சி வச்சபடி அப்படி ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணபடி கோப்ரா மாம் ஒர்க்குக்கு போகிறேன், சீக்கிரமாகவே வந்துடுவேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக ஹவுஸை விட்டு வெளியே போனால் நேராக ஹவுஸை விட்டு அந்த கிளப்புக்கு தான் அவர் வருந்த மாதிரி வந்துட்டான். இப்போ கிளப்புக்கில் ஃபஸ்ட்டில் லியோட பாடி கார்ட்ஸ், அதாவது ஜெனியோட பாடி கார்ட்ஸ் தான் உள்ளே அரேஞ்ச் ஆகி அங்கே கிளப்பில் என்ஜாய் பண்ணுற பர்சன்ஸ் மாதிரியே தள்ளி நிற்கிறாங்க. அதாவது ஒரு டீமாக இருக்கிறது மாதிரி தெரியாமல் தனியாக நின்றுட்டு நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுமாதிரி நோட் பண்ணோம். அதே பிளேஸ்க்குள்ள நம்ம ஜங்குக்கும் மற்ற பாய்ஸஸும் உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே உள்ள என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சொன்ன மாதிரி ஜங்குக்கும் மற்ற பர்சன்ஸும் உள்ள என்ட்ரு ஆகிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள 20% அந்த 20% பாடி கார்ட்ஸுமே உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இவங்க எந்த டீமை சேர்ந்த பர்சன் தெரியலையே, ஹயாங்ஸ் உங்களுக்கு இவங்க யாருன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு மட்டும்தானே தெரியாது இந்த 20 மெம்பர்ஸ் யாரோட பாடி கார்ட்ஸ்ன்ட்டு. இப்போ வரைக்குமே அந்த சீக்ரெட்டாக மறைச்சப்படிதான் இந்த 20 மெம்பர்ஸை நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த 20 மெம்பர்ஸை வச்சு அவங்களோட ஹெட் யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி தான் நம்ம பாய்ஸஸ் மார்க்கும் ஜங்குக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் பட் எல்லாருக்குமே ஃபிலிக்ஸுங்கிறது தெரியும். ஃபிலிக்ஸ் இருக்கிற பிளேஸ் தான் தெரியாது. அந்த மூமெண்ட்டுக்கு மார்க்குமே பாய்ஸ்கிட்ட அந்த மாதிரி ஃபிலிக்ஸ்கிட்ட ஜங்குக் டேரெக்டாக என்ட்ராகக்கூடாது, நீங்கள் எல்லாருமே அவர் கூட இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட நான் இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிட்டேன். கிளப்பில் இந்த மாதிரி இருந்த பர்சன்ஸ் ஜெனி அட்டாக் பண்ண பர்சன்ஸ் இன்றைக்கி அந்த கிளப்பில் அரேஞ்ச் ஆகுறாங்க. அவங்கள பிடிச்சி அவங்க யார், அவங்களோட ஹெட் யாருங்கிறத அவங்ககிட்டே கேட்டுக்கலானுங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம மார்க் தான் ஜங்குக்கிட்ட சொல்லியிருப்பார். அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக் அந்த பர்சன்ஸை பிடிக்க வர அந்த குட்டி கேப்பில் நம்ம பாய்ஸஸ் அந்த பர்சன்ஸ் 20 மெம்பர்ஸையும் ஷூட் பண்ணி ஜங்குக்கு முன்னாடியே கில் பண்ணணும். அப்போனா அந்த பாடி கார்ட்ஸ் இருந்தால் தானே ஃபிலிக்ஸை கண்டுபிடிக்க முடியும். அப்போ தானே ஃபிலிக்ஸை தேடி ஃபைட்டுக்கு போவார். அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி ஜங்குக்கு முன்னாடியே 20 மெம்பர்ஸையும் கில் பண்ணணுங்கிறதுக்காக தான் பாய்ஸஸும் மார்க் வருவாங்க. பட் நம்மகிட்ட இப்படி கிடையாது. அதில் 1% பிடிச்சி அவனோட ஹெட் ஃபிலிக்ஸ் எங்கே இருக்கானுங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக நம்ம டேயுமே என்ட்ராகிவார். இந்த மாதிரி என்ட்ரானா இப்போ அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகிற மூமெண்ட்டை நம்ம லீயால் நல்லா நோட் பண்ண முடியுது. ஏன்னா ஜெனி பாட்டு ஜெனியோட ஆன்ஸாலே ரெடி பண்ண ட்ரெஸ்ஸை தான் இப்போ நம்ம வேர் பண்ணியிருக்காரு. அந்த ட்ரெஸ் அந்த அவுட்லுக்கை பார்த்து அது டேடானுங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக கிட்ட டேயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னாச்சு ஹயாங், என்னை கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன,
நான் நான் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இந்த அவுட்ஃபிட்டில் நான் வெளியே தெரிகிறேன்னா என்ன? நான் மாஸ்க்லாம் வேர் பண்ணியிருக்கேனே அப்படிங்கிற மாரி சொல்லவும், இல்லைடா இந்த ட்ரெஸ்ஸை நானும் உன்னோட சிஸ்டரும் தான் உனக்காக ரெடி பண்ணோம். அந்த டவுட்லேருந்து நான் உன்கிட்ட வந்துட்டேன். ஒரு செகண்டில் நான் பயந்துட்டேன். ஜங்குக்கு வந்துட்டாங்க. அந்த 20 மெம்பர்ஸ் அதோ அந்த டேபிளில் மொத்தமாக அரேஞ்ச் ஆகிருக்காங்களே அவங்க தான் அந்த 20 மெம்பர்ஸ். அப்படியா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த பர்சனில் 1% நம்ம பிடிச்சிடணும் அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி சொன்னால் கண்டிப்பாக இந்த பிளேஸில் பாய்ஸஸ் அட்டாக் பண்ணாலும் இதுலேருந்து தப்பிச்சு போகிற ஏதாவது ஒரு பர்சன்ட்டை நீயோ நானோ இல்லை இங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸோ பிடிச்சிருவாங்கங்கிற மாரி சொல்லிட்டு ஜோங்குக்கு நெக்ஸ்ட்டு என்ன அட்டாக் பண்ணுவானுங்கிற மாரி ஜோங்குக்கு நோட் பண்ணிட்டு இருந்தா